வணக்கம். இன்னைக்கு வந்து 2வது தேர்தல் அலுவலருக்கான செகண்ட் ட்ரெய்னிங். ஏற்கனவே முதல் ட்ரெய்னிங் அதோட சப்ளிமெண்ட்ரி ட்ரெய்னிங் பண்ணியிருக்கோம். இது டோட்டலா 16 இடங்கள்ல வந்து இன்னைக்கு நடக்கிறது. ஒவ்வொரு நம்ம 3 பாராளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கும் ஏஆர்ஓ மேடம் தான் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னா டிஆர் மேடம் அஃப்கோர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஐஏஎஸ் ஆகிருக்கு. அவங்க மாதிரி அந்த அந்தஸ்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸர், சென்னை சவுத்துக்கு அமித், சென்னை சென்ட்ரலுக்கு பிரவீன், சென்னை நார்த்துக்கு ரவிதேஜா, அதே மாதிரி மாநகராட்சியோட அனைத்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் மாதிரி அனைத்து பொறியாளர்களும் அதே மாதிரி பயிற்சி நடத்துவதற்கு இங்கே இருக்காங்க. ஒரு 40 கிளாஸ் ரூம் இருக்குன்னா ஒரு இடத்துல சுமார் நம்ம வந்து டோட்டலி 19,419 பேர் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். முதல் பயிற்சி ஜென்ரலாக எல்லாருக்கும் அந்த அனுப்பிச்சிருந்தோம். இப்போ வந்து ஃபோக்கஸ்டாக அந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் அந்த குரூப் ஃபார்ம் பண்ணி ப்ரிசைடிங் ஆஃபீஸர், தேர்தல் நடத்தும் தலைமையேற்று நடத்தும் அதிகாரி, போலிங் ஆஃபீஸர் 1, 2 அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கும். அதே மாதிரி 3, 4வது வந்து 1200க்கு மேலே வாக்காளர்கள் தான். அந்த பணியாளர்கள் அந்த குரூப் ஆர்டர் மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இவங்க எந்த போலிங் ஸ்டேஷன் போவாங்கங்கிறது வந்து 3rd ரேண்டமைசேஷன் மறுபடியும் ஒரு அது வந்து கடைசியாக பார்வையாளர் முன்னாடி நடக்க இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நாள் முன்பு 19ஆம் தேதி வாக்களிக்கணும்னா ஒரு நாள் முன்பு மறுபடியும் ஒரு கடைசி கட்டம் அவங்களை அனுப்ப போகக்கூடிய பயிற்சி இருக்கும். இவங்க எல்லாம் அந்தந்த போலிங் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் ஒரு செக்டார் ஆஃபீஸர்னு ஒரு 250 ஜோனல் டீம்ஸ் இருக்கும். அவங்க வந்து டோட்டலாக இப்போ 3726 வாக்குச்சாவடிகள் இந்த 3 கான்ஸ்டுவன்சியில் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா 938 இடங்களில் அமைந்துள்ளது. அந்த இடங்களில் வெயில் காலத்தை கருதி கியூ மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பந்தல் போடுவது, மருத்துவ வசதி ஏற்பாடு செய்வது, குடிதண்ணிக்கு ஏற்பாடு செய்வது, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதி பண்ணுறது, அதே மாதிரி முதியோர்கள் மற்றும் சில பேருக்கு முட்டி வலி போன்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் இருந்து அவர்கள் வரும்போது அவர்கள் கூடுதல் வசதிகள் செய்வது, அதே மாதிரி ஃபெசிலிட்டேஷன் பண்ணுறது போன்ற பணிகள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே இப்போ நான் இவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி தலைமை தேர்தல் ஆணையரும் முழு தேர்தல் ஆணையம் பெரிய மாநகராட்சிகள் சென்னை, டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு, நாக்பூர், தானே போன்ற பெரிய மாநகராட்சிகளை அழைத்து அங்கே வந்து வாக்கு சதவீதம் நீங்களே பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் 73 விழுக்காடு, இந்தியாவில் 67 விழுக்காடு, ஆனால் சென்னை சவுத்தில் 58 விழுக்காடு, சென்னை சென்ட்ரலில் 58.72 விழுக்காடு, சென்னை வடக்கில் 64 விழுக்காடு. இந்திய இதோட கம்மி. அதையும் நீங்கள் உள்ளே புட்டு பார்த்தீங்கன்னாக்க ராதாகிருஷ்ண நகரில் தான் 70 விழுக்காடு இருக்கே தவிர்த்து மற்றது எல்லாமே இந்திய சராசரியோட கம்மியாக இருக்குது. மற்ற மாநிலங்கள், நான் சொல்லக்கூடிய மாநகரங்கள் இதோட மோசமாக இருக்குது. ஆனால் இதை உயர்த்துவதற்கு வாக்காளர்களுக்கு ஸ்பெஷல் வசதிகள் வந்தால் வந்து உட்கார்றதுக்கு இடம், மார்னிங் வந்தானாக்கா அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு இருந்தாலும் வாக்களிக்கிற நாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருதுனால் லீவ் நாள். அதுக்கப்புறம் சில இடத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியல் இதில் நம்ம லீவ் விட்டால் கூட அவர்களை பணியெடுத்தால் அந்த ஓனர்ஸை நம்ம வந்து அந்த மாதிரி டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த லீவு அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான லீவ் கொடுக்கணும். கடைசியாக அன்ஆர்கனைஸ் செக்டர், சாதாரண பாத்திரம் தேய்க்க அன்றாடம் பணி செய்வங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் வராது. அவர்களுக்கு ஏற்றவாறு அங்கே வாக்களிக்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடும் செய்வதற்கு பண்ணுறோம். பிரித்து கட்டடங்கள், ஹைரைஸ் பில்டிங்கு உள்ள ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், அது வந்து சுமார் 600க்கு மேற்பட்ட அந்த மாதிரி இடங்கள், 588 ஹைரைஸ் பில்டிங் இருக்குது 3 தொகுதியிலும். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய 228 இடங்கள், குடியிருப்புகள், கூட்டுக்குடியிருப்பு, அந்த இடங்கள்லையும் தனி கவனம் செலுத்தி நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். எங்களோட அதிகாரிகள் பெரும்பாலும் எல்லா கேட்டகரியிலையும் முழுமையாக முதல் ட்ரைனிங்லேயே 87 விழுக்காடு வந்தாங்க. சப்ளிமெண்ட்ரி ட்ரைனிங்லேயும் அடிஷனாக பேலன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம். பட் அதே நேரத்தில் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். பல ஆண்டுகள் நான் தேர்தலில் இருந்தாலும், மேடம் தேர்தலில் இவங்களாம் இருந்தால் கூட எப்போவுமே ஒரு இவிஎம் மெஷினாக இருக்கணும், எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி கேண்டிடேட் செட்டிங் எல்லாம் முன்னாடியே சென்ட்ரலாக ஐ திங்க் 10ஆம் தேதிக்கு மேலே பண்ணுவாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் செப்பரேட்டாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆனாலும் தனி கவனம் செலுத்த சொல்லி இந்த பயிற்சியை கேர்லெஸ்ஸாக எடுக்க வேண்டாம், முழுமையாக உங்களோட டவுட்ஸை கேட்கணும்னு சொல்லிட்டு முழுமையாக வீடியோ ட்ரைனிங், டைரக்ட் ட்ரைனிங் அப்படியெல்லாம் இருக்குது. 40 வகுப்புனா 2 வகுப்புக்கு ஒரு எலக்ட்ரல் ஓட்டிங் மெஷினே ஃபுல்லாகவே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்காக கொடுத்துருக்கோம்.